தர்ஷிகா என்னதான் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சோன்னே எல்லாரோட லைஃபும் ரொம்ப ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக ஆயிடுச்சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கேமரா பர்சன்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டு இருக்கிறது பேட்டரி லைஃப்ல தான். ஸோ இந்த பேட்டரி யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ வோல்டேஜ் அப்படின்ற பேரே வந்து இவர் பேர் பின்னாடி தான் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ 1800 அந்த வருஷத்துலாம் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே அப்போ எலக்ட்ரிசிட்டி ஓரளவுக்கு கமர்ஷியல் யூஸ்க்கு வர ஆரம்பிச்ச டைம். பட் யாருக்குமே வந்து அவங்க டிசைர்ட் வோல்டேஜ்க்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண முடியல. சர்டைன் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. இப்போ பல்புக்கே தேவையான எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு சில பல்புக்கு அவங்களால கொடுக்கவே முடியல. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் வோல்டா வந்து சீன்குள்ள வந்தாரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சில்வர் அப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட் வந்து கொஞ்சம் கிளாத்ல வச்சு மடிச்சு அது கூட வந்து ஜிங்க் இந்த மூணுத்தையும் வந்து கம்பைன் பண்ணாரு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசையர்ட் வோல்டேஜ்ல வந்து நீங்க அதை மாத்திக்கலாமா. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ்ல அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து மாத்திட்டோம் பட் ஸ்டில் வந்து ஸ்டோரேஜ் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு விஷயம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ நம்ம காப்பர் பேட்டரியா வந்து நம்ம டிவி ரிமோட் இப்போ நம்ம கேமரா எல்லாத்துலயுமே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பேட்டரி பத்தி அப்படியே லென்த்தா பேசி என் பேட்டரியை லோ பண்ணிட்டீங்க சாந்தினி. ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான தினப்பலனை சொல்ல வராரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி. பார்த்துலாமா? பார்த்துலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 8ஆம் தேதி 10வது மாதம் 2016ஆம் ஆண்டு புரட்டாசி 22ஆம் நாள் சனிக்கிழமை. இது புரட்டாசி 4வது சனிக்கிழமை. அவரவர்கள் குலவழக்கப்படி உள்ள பூஜைகளை பெருமாளுக்கு கண்டிப்பாக செய்வது, புரட்டாசி மாதத்தில் விரதம் இருப்பது, தெய்வ தரிசனம் செய்வது தலைமுறைக்கும் நிற்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். ஜவாப் ஜாமீனில் மிக மிக கவனம். உடைமைகள் விஷயத்தில் சட்டத்துக்கு புறமானவர்களின் நிழல் கூட பெரும் ஆபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை மேஷராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் சுபகாரிய அமைப்புகளுக்கு குறைபாடு காணப்படவில்லை. பெரும் பயமோ பெரும் கஷ்டமோ கொள்ளாதீர்கள். ஆனால் சோம்பலால் நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கண்டிப்பாக மறதியால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த விஷயத்திலெல்லாம் அதிக கவனமாக இருப்பது நன்மை தரும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சுபவிரய பிராப்தம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்திற்குண்டான நல்ல செய்தி காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுகள், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, நண்பர்கள் தலையீடு என்று கூடாது. சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட தவிர்த்து கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் எல்லாவற்றிலும் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது மிதுனத்துக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை முடிவுக்கு வருவது, வங்கிகளால் ஆதாயம் பெறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே நன்மைகள் ஏற்படுத்தி தரும். சிறு சிறு லாபம் கூட இல்லாமல் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரிகளுக்கு பெருமளவு அனுகூலங்கள், சந்தோஷமான அமைப்புகள் எல்லாம் ஏற்படும். பாஸ்போர்ட் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பூர்வ புண்ணியத்திற்காக குலதெய்வத்தை விட்டுவிடாதீர்கள். எடுத்த காரிய ஜெயம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று பகுதிகள் மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். ராகு திசை நடப்பவர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை இன்றைக்கு ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அருகிலுள்ள விநாயகர் கோயிலிலிருந்து இன்று வழிபாடு செய்து ஆரம்பிப்பவர்களுக்கு
மிகப்பெரிய அனுகூலங்கள், சந்தோஷங்கள், பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் குடும்பத்தில் பார்த்து கொண்டாலே வெளிவட்டாரத்தில் நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படும். தாய் தந்தையர் உடல்நிலை, இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தாய் வழி உறவுகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன், அதிக அமைதியுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மேல் மக்களுடன், மேலே உள்ள குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். உத்தியோகத்திலோ, வெளிவட்டாரத்திலோ, வியாபாரத்திலோ குறைபாடு காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், பயணங்களால் அனுகூலம், எடுத்த காரியம் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, தொலைதூர செய்திகள் நன்மைகள், சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் பார்த்து கொள்வது, தைரியமாக இருக்கக்கூடிய முடிவுகள், வண்டி வாகன மாற்றங்கள், தொலைதூர பயணங்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை என்று சகல விதத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு, அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்புகள், தனிப்பட்ட முறையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, சுபக உருவின் பார்வை இருப்பதனால் டக்கு டக்கு என்ற நல்ல விஷயங்கள் ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு உண்டான கிரக சேர்க்கைகள் ஏற்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். மற்றபடி தொழில், உத்தியோகம் எந்த விதத்திலும் அனுகூலத்தை கெடாமல் பார்த்து கொள்கிறது. கிரக சஞ்சாரங்கள் நன்றாக இருக்கிறது. தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். பூமியில் இன்வெஸ்ட் செய்வது போன்ற அசையா பொருள் சேர்க்கை மிகப்பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தனிப்பட்ட முறையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி எல்லாம் காணப்படுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு சிறிது கவனமாக இருங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதுடன் தனிப்பட்ட முறையில் லாபமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பண தட்டுப்பாடு தீரக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்திலோ வியாபாரத்தில் இருந்தவர்கள் நீண்ட நாட்களாக இருந்த பண கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான முயற்சிகள் லாபமான அமைப்பாக காணப்படுகிறது. வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்தவர்கள் அதற்குண்டான முயற்சிகளை செய்வது மிகப்பெரிய யோக பலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் இருந்த தடைப்பட்ட பதவி உயர்வுகள் தேடி வருவதற்குண்டான பிராப்தங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, பண வரவு, சுபவிரய பிராப்தங்கள், குடும்பத்திற்காக அசையா பொருள் சேர்க்கை வாங்கி கொடுப்பது, தொலைதூர பயணங்களுக்கு உண்டான திட்டங்கள் தீட்டுவது, உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்குண்டான உத்தரவை பெறுவது, அரசமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்ப சண்டையில் மட்டும் சிலர் மூக்கை தொலைப்பதை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எந்த செய்தி வந்தாலும் அவை சுப செய்திகளாக வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளை மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
சாந்தினி இதோட வந்து யார் யார் என்னென்ன இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்து பேசி முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக்கோட நம்ம சந்திக்கலாம் மக்களை. கண்டிப்பா நாளைக்கு வந்து சண்டேங்கிறதுனால இன்னொரு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் இல்லையா, ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நாளைக்கு சந்திப்போம் மக்களை. அதுக்கு முன்னாடி அடுத்ததா பாத்தீங்கன்னா வேந்தர் இளங்கதர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அவங்களை சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு இப்போ கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக்ல சூப்பரான டாபிக்கோட நானும் தர்ஷிகா உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்த சாந்தினி மதிவாணன் அண்ட் தர்ஷிகா சைனிங் ஆஃப் வித் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய்.